அழகா பதில் சொன்னார். தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் யோக்வயப்பிதா யத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமே யஸ்மின் ச பிரளயம் யாந்தி புனரேக யுகக்ஷயே தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜெகநாதஸ்ய பூபதே விஷ்ணோர்நாம சஹஸ்ரம் மே ஸ்ருணு பாப பயாபஹம் யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனஹ ரிஷிபி பரிகீதானி தானி பக்ஷ்யாமி பூதையே. கட்டப்பட்டு கொண்டு போய் முடிக்கிறார். இனிமேனாலும் விஷம் விட்டு வழக்காராக சொல்றேன்னுட்டு பீஷ்மாச்சாரியர் ஆரம்பிக்க போறார். இப்ப அதுக்கு முன்னாடி கடைசி கேள்விக்கு நான் பதில் பார்க்க போறோம். உண்மையா பார்த்தா முதல் கேள்வி கிமேகம் தெய்வத்தம் லோகேங்கிறதா முதல் கேள்வி. சாதிக்கிறார், தெய்வத்தம் தேவதானாம் ச பூதானாம் யஹா அவ்யய பிதா. கொஞ்சம் அடியார்கள் இப்ப 8:5க்கு ஆரம்பிக்கிறோம். இது என்னங்கிற விஷயம் மட்டும் இத்தனை நாளி 5 நாளா கட்டப்படுத்தாதான் சொல்லணும் வந்துட்டேன். இருந்தாலும் வேதாந்தம்ங்கிறது சில சமயமான கொஞ்சமான கட்டப்பட்டு தான் ஆகணும். கட்டம்னா ஒண்ணு பெரிய கட்டம் இல்லை. இப்போ கொஞ்சம் புத்தியை செதற விடாம கேட்டா போதும். தெரிஞ்சதுன்னா தானே அர்த்தம் புரிஞ்சுப்படும். ஏன்னா வேதாந்தார்த்தம் ஜகத்து சிருஷ்டிக்கப்படுறத பத்தி சொல்றார். யார் உலகத்தனையும் படைக்கிறானோ அவன் தான் தெய்வம். நீ தெய்வம் எது தெய்வம் எதுன்னு கேட்ட பாரு. உலகத்தனை யார் படைத்து காத்து அழிக்கிறானோ அந்த தெய்வம் தான் தனிமா தெய்வம். அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சார். தெய்வத்தம் தேவதானாம் ச. தேவதைகள்னு உலகத்துல நிறைய பேர் இருக்காள் இல்லையோ. ஏதோ பிரம்மா ஒரு தேவதை, வருணன் ஒரு தேவதை, இந்திரன் ஒரு தேவதை, குபேரன் ஒரு தேவதை, அதே போல வாயு ஒரு தேவதை, வெள்ளம் ஒரு தேவதை இருக்காள் இல்லையோ. தெய்வத்தம் தேவதானாம் ச. இந்த தேவதைகளுக்கெல்லாம் தேவதையாக இவா இத்தனை பேரை செலுத்துபவனாக ஒருத்தன் இருக்கிறான். அதார்னு கேட்டது உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத். இந்த உபனிஷத் சொல்லித்து பீஷாஸ்மாத் வாதப் பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி. அழகான சாஸ்திர வாக்கியம். கார்த்தால சூரியன் உதிக்கிறது இல்லையோ 6 மணி. இந்த பஞ்சாங்கத்தை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம், அது விதவிதமா ஒருத்தருக்கு ஒரு பஞ்சாங்கம் பிடிக்கும் வச்சுப்போம். இந்த நல்ல சித்திரை மாசம் வைகாசி மாசம் வந்துடுத்துன்னா எப்ப விடியும் 5:40 விடியல் போட்டுருவா. அதே இந்த மார்கழி மாசம் தை மாசம் வராப்புல இருந்ததுன்னா 6:10 6:15 விடியல். கொஞ்சம் விடியலே மாறி போயிடும். இது இந்த குளிர்காலம் வந்ததுன்னா விடியற் கால பொழுதுங்கிறது தள்ளி போகும். அதே போல நல்ல வெய்ய காலம் வந்ததுன்னா விடியற்கால பொழுதுங்கிறது சீக்கிரம் வந்துடும். இந்த விடியற்கால பொழுதுல சூரியன் உதிக்கிறானோ இல்லையோ. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்ப கண்டுபிடிச்சு வச்சிருக்கா? சூரியன் 6:20க்கு இப்ப வரப்போற மார்கழி மாசத்திலே 6:20க்கு உதிக்க போகிறான்னு பஞ்சாங்கத்துல சித்திர மாசம் நம்ம கையில போட்டு கொடுக்குறான். நமக்கு சந்தேகம், அது என்னமா சாமி இவர் சொன்ன அளவுக்கு மாறாம அவர் உதிச்சுட்டே இருப்பாரான்னு. அவர் என்ன இப்பதான் உதிக்கணுமா? ஒரு நாள் அவருக்கு ஜலதோஷம், என்ன பண்றது? இப்போ இவர் பாட்டுக்கு சாஸ்திரிகள் சுவாமி தாம் பஞ்சாங்கத்துல போட்டு வச்சுட்டார் 6:20ன்னுட்டு. அவருக்கு ஒரு நாள் ஜலதோஷம் பிடிச்சா அவர் 6:45க்கு எழுந்து வரேன்னு சொன்னா நான் என்ன பண்றதுன்னா இன்னி வரைக்கும் நடந்ததில்லை. அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர என்ன நம்ம பஞ்சாங்கத்துல ஒருத்தர் எழுதினா அதுக்கு அவன் எதை பயந்து ஓடுறான்? இது பஞ்சாங்கமும் இல்லை, இன்னொன்னு இல்லை. இப்போ எம்பெருமானுடைய ஆணைக்குட்பட்டு பரபிரம்மம் இருக்கு இல்லையோ, அந்த பரபிரம்மம் ஒத்தொத்தரையும் ஒரு நிலையில வச்சிருக்கு. இப்போ 6:20ன்னா 6:20 தான், 5:40ன்னா 5:40 தான். தப்பி தவறி ஒரு நாள் ஏதான் இவர் மாறி உதிச்சாருன்னா அடுத்த நாள் சூரிய பதவியே அவருக்கு பறிபோகும். அடுத்த நாள்ல அவர் சூரிய கடவுளா இருக்க முடியாது. எத்தனை ஜீவாத்மாக்கள் நிறைய புண்ணியம் பண்ணி காத்திருக்கா. அடுத்த நாள் பதவியே மாத்திரணும் பெருமான். பிரம்மாங்கிறது பதவி, சூரியன்கிறது பதவி, குபேரன்கிறது பதவி. இது ஒன்னொன்னும் பதவி. ஒரு ஜீவாத்மாவை நல்ல ஜீவாத்மாவை எடுத்து அந்த பதவியை கொடுக்கிறான் எம்பெருமான். பிரம்மா எத்தனை நாள் தபஸ் பண்ணாராம் ஸ்ரீமன் நாராயணன் குறித்து? பிரம்மா பண்ணது பல நாட்கள். யுககோட்டி சஹசிராணி விஷ்ணும் ஆராத்திய பத்மபூகு புனஸ்திரைலோக்கிய தாத்துவம் பிராப்தவானிதி சுஸ்ரும. தான் திரைலோக்கியத்துக்கு தாத்தா. இந்த பெருமையை பெறுவதற்கு பிரம்மா ரொம்ப பாடுபட்டிருக்கார். தப்பி தவறி ஒரு நாள் அவர் ஏதாவது சரியா நடந்துக்கலன்னா பிரம்மா பட்டமே போடும். பிரம்மா பட்டமே போடும்னா அவருக்கு அப்புறம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் பட்டத்தை பத்தி கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. பிரமனுக்கே பட்டம் தொலைந்து போகும்னா அவன் பிள்ளைக்கு அவன் பிள்ளைக்கு நாருக்கான இப்ப பட்டம் நிற்க போறதா? சூரியன் பயந்து ஓடுகிறான். வாயு வேகமா ஓடிண்டே இருக்கு. கேட்டா ஏன் சுவாமி இது நிற்கப்படாதோ, பேசாம ஒரு இடத்துல உட்காரப்படாதோ, எதுக்கு இது ஓடிண்டே இருக்குன்னார். ஓடித்தான் ஆகணும். அது மட்டும் எங்கேயா நின்னுதுன்னா மறுநாள் பதவி பறி போடும். அப்ப இந்த தேவதைகளத்தனை யாருக்கு பயந்து ஓடுறது? பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயதி. யமதர்மராஜன் ஓடுகிறான், வாயு ஓடுகிறான், சூரியன் ஓடுகிறான். அப்ப இந்த தேவதைகள் எல்லாம் யாரோ செலுத்தராப்புல தெரியறது இல்லையோ. தேவதைகள்லாம் இப்ப தாங்கள் ஓடிட்டு இருக்காள்னா தாங்களே ஒண்ணு முழு முதல் கடவுள் கிடையவே கிடையாது. இந்த சூரியனுக்கு மேல ஒத்தனுப்பான், வாயுக்கு மேல ஒத்தனுப்பான், அக்னிக்கு மேல ஒத்தனுப்பான். இவ ஒத்தருக்கு மேம்பட்ட தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் ஆறுங்கிறத பத்தி தான் இப்ப பேச்சு. இப்போ
தெய்வதம் தேவதானாம்ச, தேவதைகளுக்கெல்லாம் யார் தேவனாக இருப்பனோ, மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோன்னு ஆழ்வார் பாசுரம். மனுஷர்களுக்கெல்லாம் தேவர்கள். அந்த தேவர்களை பார்க்கச்சு அவன் இருக்கிற இடம் ரொம்ப வசரம். நமக்கு தோணும் இந்திரன் இருக்கார் 3வது உலகத்திலே, ரொம்ப வசந்த உலகம். பிரம்மா இருக்கார் 7வது உலகத்திலே. இந்த 7-14 7-14 ஒன்று சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, நம்ம சேர்த்து மேல 7 லோகம், நமக்கு கீழே 7 லோகம். பூகு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம், இது மேல இருக்கிற 7 லோகம். அதே போல பாதாளம் வரைக்கும் கீழே இருக்கிற 7 லோகம். இதுல கடைசி லோகம் 7வது லோகத்துல பிரம்மா உட்கார்ந்துருக்கார். இந்த ஸ்லோகம் எப்படி இருக்கு? தெய்வதம் தேவதானாம்ச, தேவதைகளுக்கெல்லாம் சிவன் நாராயணன் ஸ்ரீவைகுண்டத்திலே தேவதையாக இருக்கிறான். அவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்குன்னா எவ்வளவு தூரம் தெரியுமா? நமக்கும் பிரம்மலோகத்துக்கும் பிரம்மாவனுடைய லோகத்துக்கு எவ்வளவு வித்தியாசமோ அதை விட அதிக வித்தியாசம் அவனுக்கும் அவனுடைய லோகத்துக்கும். புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கட்டமா இருக்கும். ஒருத்தர் வேடிக்கையா ஒரு திட்டாந்த உதாரணம் சொன்னார். ஒரு குழந்தைக்கு சந்திரனை காட்டி சோறு ஊட்டின்றா தாயார். இந்த குழந்தை சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சது. அதனால தாயார் என்ன பண்ணா, சோறு ஊட்டணும். அது அம்புலி மாமா பார், அம்புலியை பார்த்து சோறு ஊட்டுறதுக்காக ஆரம்பிச்சா. ஆழ்வார் பெரிய ஆழ்வார் இந்த அம்புலி பருவத்துக்குன்னே 10 பாசுரம் பாடிவிட்டார். இந்த சந்திரன் மேல போயிட்டு இருந்தானா கண்ணன் அப்படியே தவழறதுக்கு ஆரம்பிச்சான். தன்முகத்து சுட்டி துங்க துங்க தவழ்ந்து போய் பொன்முக கிங்கிணி ஆர்ப்ப கண்ணன் தவழறான். அந்த சந்திரன் பார்க்காம போயிட்டே இருந்துதான். பெரியாழ்வார் கோபம் வந்துருத்து. நின்முகம் கண்ணுளவாகில் நீ இங்கே நோக்கி போ. ஏ சந்திரனே, உன் முகத்துல கண் இருக்கிறது உண்மையா இருந்ததுன்னா நின்னு பார்த்துட்டு போய் என் பிள்ளைய தவழ்ந்து இருக்கான் கண்ணன், பார்க்காத நீ நகரையாவது நீ நில்லு. சந்திரன் கேட்டது, என்னால நிற்க முடியாத ஆழ்வியரே, புரிஞ்சுக்காத பேசுறீ என் நிலைமைய, நான் ஓடிண்டே தான் இருந்தாகணும். 5 நிமிஷம் நின்னா உம்ம கண்ணன்னு சொல்றீர, அவனே என் வேலையை போக்கிடுவான். அதான் எனக்கு இருக்கிற பயம். இப்போ இன்னும் சந்திரன் நகர்ந்துட்டே போறதுக்கு ஆரம்பிச்சுதான். அந்த மாதிரி ஒரு தாயார் குழந்தைக்கு சோறு ஊட்டின்றா சந்திரனை காட்டி காட்டி குழந்தை சாப்பிட்டு, அது சாப்பிட்டு முடிச்ச உடனே என்னாச்சு, திடீர்னு தாயாரை கூட்டு சந்திரனை பிடிச்சி தரேன்னு சொல்லியே சாப்பிட்டு முடிச்சுட்டேனே, சந்திரனை பிடிச்சு கொடுன்னு கேட்டு. இப்ப பார்த்தா ஏதோ நீ சாப்பிட்றதுக்காக சந்திரனை சொல்லி சோறுனா சந்திரனையா வாங்கி கொடுக்க முடியும்? அதெல்லாம் முடியாது, அது ரொம்ப வசரத்துல இருக்குன்னா. இந்த குழந்தை கொஞ்சம் சூட்டிக்கையான குழந்தை. அது என்ன பண்ணிட்டு, இவர் தகப்பனார் பாத்திரம் இறக்கிறதுக்காக பரன் மேலே ஏறி உட்கார்ந்தார். ஏதோ பெரிய பாத்திரம் இறக்கணும் ததியாராதனத்துக்கு, அவர் பரன் மேல உட்கார்ந்தார். அது ஒரு 10 அடி வசரத்துல இருந்தது இல்லையா. இந்த குழந்தை கேட்டு தாயாரை பார்த்து, நீ ரொம்ப வசரத்துல இருக்கு, சந்திரனை பிடிக்க முடியாதுன்னு அப்பா தான் மேலே ஏறி உட்காந்துருக்காரு, அவரை எடுத்து கொடுக்க சொல்லேன்னு. அவர் ரொம்ப வசரத்துல இருக்கிறதா குழந்தைக்கு என்ன? இப்போ நம்ம விட அவர் ரொம்ப வசரத்துல இருக்காரு இல்லையா, அவரை எடுத்து கொடுக்கலன்னு சொல்லி தாயார் சிரிச்சா. ஐயோ, சந்திரனை பார்க்கச்சே நாம இருக்கிற இடமும் அதே தான், பரன் மேல இருக்கிற இடமும் அதே தான். நமக்கு பரன் வசரத்துல இருக்கலாம், சந்திரனை பார்க்கச்சே பரனும் அதே தான், நாமும் அதே தான். புரிஞ்சுக்கிறோம் இல்லையோ? அதே போல நமக்கு பிரம்மா வசரத்துல இருக்கலாம், ஆனா பரமபதத்தை பார்க்கச்சே பிரம்மா இருக்கிற இடம் அதே தான், நாம இருக்கிற இடம் அதே தான். என்ன தேவாக ந முனையா நச்சாகம் நச்ச சங்கரா ஜானந்தி பரமேசஸ்ய தத்விஷ்ணோ பரமம் பதம். பிரம்மா தம் பிள்ளை சங்கரன் பரமசிவனாரை பார்த்து சொல்றார், யோ பிள்ளாய், நாம ஒருத்தரும் பார்த்தது கிடையாது. என்ன தேவாக, தேவர்கள் பார்த்ததல்லர், முனிவர்கள் பார்த்ததில்லை, நான் பார்த்ததில்லை, நீ பார்த்ததில்லை. ஜானந்தி பரமேசஸ்ய தத்விஷ்ணோ பரமம் பதம். எம்பெருமானுடைய ஸ்ரீமன் நாராயணுடைய ஸ்ரீவைகுண்டத்தை யாரும் பார்த்ததில்லை. அத்தியற்கானுல தீப்தம் தத் சானம் விட்டோர் மகாத்மனா சாஸ்திரம் சொல்றது. அப்பார 100 கோடி சூரியர்கள் எரித்து வைத்தா போல இருக்குமா பரமதம். கிட்டக்கே நெருங்கினது கிடையாது ஆரம். முக்தாத்மா ஒருத்தன் தான் போக முடியும். யார் ஒருத்தன் புண்ணிய பாபங்களை தொலைத்து சரணாகதி பண்ணி பகவான் கைபிடித்து அடைச்சன் போறானோ அவன் மட்டும்தான் உள்ள போக முடியுமே தவிர, நான் தேவன் அசுரங்கிறதுக்காகலாம் ஒருத்தரும் தலை வச்சும் பார்க்கறதுக்கு முடியாது. அவ்வளவு வசந்த ஸ்தானம் அல்லமா ஸ்ரீவைகுண்டம்ங்கிறது. அதை பத்தி தான் இங்க சொல்றது. தெய்வதம் தேவதானாம்ச. நாம இந்த தேவதைகளை வசத்தி நினைச்சுட்டு இருக்கலாம், ஆனா அவனை பார்க்கறச்சேதே அத்தனை பேரும் ஒன்றுமே கிடையாது. கண்ணன பெருமான்னு பார்த்தோம்னா கிருஷ்ணன் கண்ணன பெருமான் தான் படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான். ஸ்ரீமன் நாராயணுடைய அபராவதாரம் அல்லவா. அதனால சொல்லிட்டு தெய்வதம் தேவதானாம்ச, தேவதைகளுக்கெல்லாம் தேவதைன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னார், பூதானாம் யோவ்யய பிதா. பூதங்களுக்கெல்லாம் யார்? அவ்யய பிதா. அவ்யய பிதான்னா என்னைக்கு அழியாத பிதான்னு அர்த்தம். ஏன்னா நாம பார்க்கிற பிதாக்கள்லாம் கண்டிப்பா ஒரு நாள் அழியத்தான் போறா. நம்ம தாயார் ஒரு நாள் போகத்தான் போறா, நாம ஒரு நாள் கண்டிப்பா வருத்தப்படத்தான் போறோம். ஆனா என் தாயின் தகப்பனாரும் போயிட்டார்கள்னு வருத்தமே பட வேண்டாத ஒரு தாய் தந்தை மட்டும் உண்டு. மத்த எந்த தாய் தந்தை போனாலும் சரி, எந்த தாயும் தந்தையும் போறதே கிடையாது இல்லையோ. ஸ்ரீமன் நாராயணுடைய என்னைக்கான தந்தை போக போறானா, இல்ல ஸ்ரீதேவி நாச்சியாருங்கிற தாய் என்னைக்கான நம்மளை விட்டுட்டு போறாளா? லட்சுமி தாயாரும் விட்டுட்டு போறது இல்ல, எம்பெருமானும் போறது இல்ல. அப்ப அழவே வேண்டாத ஒரு தாய் தந்தை நமக்கு இருக்கா. மற்ற தாய் தந்தைகளுக்கு ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் அழுதாகணும், இன்னைக்கு இல்லாட்டா நாளை போய்த்தாகணும், இன்னைக்கு இல்லாட்டா நாளை நீ போய்த்தாகணும். ஆனா எம்பெருமான்கிற தந்தையின் தாயம்
கண்ணநீர் பாய்ச்ச வேண்டாத தாயின் தந்தையும், அழவே தேவையில்லாத தாய் தந்தையோ இல்லையோ, அதைத்தான் யஹா அவ்வய பிதான்னு சாதித்தார். ஒரு நாள் நம்ம கை நழுவுதல் கிடையாது. பெருமானுக்கு என்னென்னைக்கும் பிதா. பிள்ளலோகாச்சாரியருங்கிற மகாச்சாரியர் பிரபன்ன பரித்ராணம்னு ஒரு புஸ்தகம் எழுதி வச்சார். அதுல சொன்னார், ஈஸ்வரனை ஒழிந்தவர் ரக்ஷகரல்லர் என்னுமிடம் பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம். இது முமுட்சுபடிங்கிற புஸ்தகத்தில் எழுதினார். பகவானை தவிர மத்தாரும் காப்பாற்றுபவனே இருக்க போறதில்லை. காப்பாளன் மெய்ப்பாளன் பல இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். உண்மை நாம தான் சொல்லணும். காப்பாளன் இவர்னா, ஏன்னா காப்பாளன் அப்படி பார்த்தோம்னா நிறைய இடத்துல செவுத்துல எழுதி வச்சிருக்கோம். ஒழுங்கா பார்த்தா காப்பாளன் எம்பெருமான்னா அப்படிதான் ரட்சிக்கிறானா, காக்கும் இயல்பினன் கண்ணபிரான்னு சொல்ற இல்லையோ ஆழ்வார்கள்லாம் சாதித்தார்கள். எம்பெருமான் தான் ரட்சகன், மத்தாறு ரட்சகர்கள் ஆக போறதில்லை. நாம் உடனே எழுந்து நின்று ஆட்சேபித்தோம். இல்லை, என்னுடைய தாயார் தகப்பனார் முதல்ல உறவுக்காரர்கள் தான் என்னை காப்பாத்துவா, பகவான் இல்லைன்னு. ரெண்டாவது சொன்னோம், போனா போறது. தேவர்கள் நிறைய பேர் இருக்கா, அவர்கள்லாம் என்னை காப்பாற்றுவர்கள், பகவான் இல்லைன்னு சொன்னோம். மூணாவது இருக்கவே இருக்கு செல்வம், அது என்னை கை விட்டுடவே விட்டுடாது, அது என்னை காப்பாத்து. இந்த 3 பேரை பத்தி மட்டும் பார்ப்போமா? இதுகள் ரட்சிக்க போறதா, கைவிடாம பகவான் இருக்க போறானான்னு பார்ப்போம். என் தாய் என்னை காப்பாத்தணும்னு இருந்திருந்தால் பரதன் எப்பவோ கையால காப்பாற்றப்பட்டிருக்கலாம், பண்ணலையே. தாயே கைவிடுறதா அந்த இடத்துல தெரியுது. சரி, தகப்பனார் காப்பாற்றணும்னு இருந்திருந்தா என்னைக்கோ ஹிரண்யகசிபு பிரகலாதனை காப்பாத்திருக்கலாம், தெரியலையே. அவனை கொல்றதுக்காகனா எல்லா முயற்சியும் எடுக்கிறதா தெரியுது. தமையனார் காப்பாத்துறவனா இருந்திருந்தா ராவணனோ வாலியோ விபீஷணனையோ சுக்ரீவனையோ எப்பவோ காப்பாத்திருக்கலாம், தெரியலையே. இப்போ விபீஷணன் கைவிடப்பட்டான் ராவணனாலே, சுக்ரீவன் கைவிடப்பட்டான் வாலியாலே, தமையனாரும் காப்பாத்துறதா தெரியல. சரி, பிள்ளை காப்பாற்றுவனோன்னா கம்சன் நல்ல சுபுத்திரன், குபுத்திரன் வேணுங்கிறதுக்கான சுபுத்திரன்னு சொல்லிக்கலாம். இந்த கம்சன் தாப்பனார் உக்ரசேனர் என்ன பண்ணா, தூக்கி சிறைச்சாலையில் அடைச்சிட்டு பட்டாபிஷேகமே கிடையாதுன்னுட்டான். பிள்ளையும் காப்பாத்துறதா தெரியல. இப்போ எல்லா உறவும் நினைச்சிருந்தா ஒண்ணுமே காணும். சரி, கடைசியா கணவன், கைப்பிடித்த கணவன் கண்டிப்பா காப்பாத்துவார். தாயார் விட்டாலும், தந்தை விட்டாலும், பிராத்தா விட்டாலும், ஆறு விட்டாலும் கணவன் விட்டுவிட மாட்டான்னு. ஒரு கணவனை பத்தி சொல்லல சுவாமி, 5 பேர் சேர்ந்து கை விட்டுட்டா. கடைசியில் அந்த கதை என்ன தெரியணும். ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் 5 பேரை சேர்ந்து காப்பாத்தல, சூதிலே வைத்து தோற்றார்கள். திரௌபதி இடத்துல இதான் நடந்தது. பர்த்தாவும் இல்லை, பிதாவும் இல்லை, மாதாவும் இல்லை, பிள்ளையும் இல்லை, பிராத்தாவும் இல்லை. ஒத்த ரட்சிக்க போறது கிடையாது. பின்னாரு இந்த ஒத்தரால கைவிடப்பட்ட அத்தனை பேரையும் எம்பெருமானோ ரட்சித்தான். தாயால கைவிடப்பட்ட பரதன் ராமன் காத்தான், தந்தையால கைவிடப்பட்ட பிரகலாதன் நரசிம்ம பெருமான் காத்தான், பர்த்தாவால கைவிடப்பட்ட திரௌபதி கண்ணன் பெருமான் காத்தான், பிள்ளையால கைவிடப்பட்ட உக்ரசேனன் கண்ணன் மறுபடியும் பட்டத்திலே அமர்த்தினான். இன்னென்ன கதை சொல்லணும் இப்போ? இந்த கதைகளை பார்த்தாலே தெரிஞ்சுடலாம், ஈஸ்வரன் ஒருத்தன் தான் உறவுக்காரனை தவிர மற்ற பேர்லாம் வரவுன்னு சொல்லிட்டு அழ்வார் சொன்னா ரொம்ப சுலபமா. பொருள் கை உண்டாய் செல்லக்காணில் போற்றி என்று எழுவர். உன் கையில 4 காசை காட்டு, அத்தனை பேரும் உன் வரவுன்னு ஒன்னார். அது வரைக்கும் நம்ம கையில காசு இல்லைன்னா வரவுன்னு சொல்லிக்கவே மாட்டான். ஏன்னா நம்ம கடன் வாங்கியிருப்போம், கடனாளி திரும்ப கேட்கறதுக்கு வந்தா வரவுக்காரால் ஆறுன்னா முதல்ல தேடுறதுக்கு ஆரம்பிப்பான். அவள்கிட்ட போய் கேளு, இவாள்கிட்ட போய் கேளுன்னு. அவரை அந்த மாதிரி ஒரு சுவாமி பேரே நான் கேள்வியே பட்டது கிடையாதே அப்படின்னு விடுவான். அப்ப இருந்த உறவுக்காரலாம் அதே 4 காசு கைக்கு வரட்டும், பொருள் கை உண்டாய் செல்லக்காணில் போற்றி என்றெடுவர். நான் தேவரீருடைய நாத்தனாரனுடைய அத்த பிள்ளைக்கு ஒருபடி சொல்லிட்டு வந்துருவான். என்ன சுவாமி இத்தனை நாளி உறவே இல்லைன்னு சொன்னீரேன்னு கேட்டா, அப்படின்னு ஒரு உறவே வர முடியாதா இருக்கு. அது ஆணு பெண்ணு எல்லாமே தப்பா இருக்கும். வேணும்னு இந்த மாதிரி சொல்லணும் வந்து. இப்ப என்ன காரணம்? பொருள் கை உண்டாய் செல்லக்காணில். இந்த உறவுகள்லாம் இதுக்கு தான் பிரயோஜனமே தவிர எவ்வுயிருக்கும் தாயிருக்கும் வண்ணம் சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையரும் அவரே. என்னன்னைக்கு உறவு ஒருத்தனாகத்தான் இருப்பன் அப்படின்னு தெரிஞ்சுண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். எதற்காகனா, சங்கீர்த்தனம் பண்றோமோ இல்லையோ, இந்த பண்ற சமயத்திலே எந்த விதமான அதிகாரமும் தேவையில்லைன்னு பார்த்துட்டோம். அதுக்குன்னு ஒரு யோக்கியத்தை சம்பாதிக்க வேண்டாம்னு பார்த்துட்டோம். வியாக்கியாத அழகா சாதித்தார், என் தாய் பெயரை அம்மே என்று கூப்பிட எனக்கு யோக்கியத்தை தேவையில்லை. ஒரு குழந்தை யோக்கியத்தையா கேட்கும், தன் அம்மாவனுடைய பேரை அம்மானு கூப்பிடணும். அம்மா என்னைக்கான குழந்தைய கூட்டு, என் பேர் அம்மானு கூப்பிடணும்னா நீ இப்படி எப்படியெல்லாம் நடந்தாத்தான் என் அம்மானு கூப்பிடலாம் சொன்னதே கிடையாது. அம்மானு கூப்பிடுறதுக்கு நான் ஏதாவது யோக்கியத்தை சம்பாதிக்கணுமா, அதிகாரம் சம்பாதிக்கணுமா? தேவையில்லையே. அதே போல எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல அம்மாங்கிற பேரை சொல்றா போலே யோக்கியத்தை தேவையே கிடையாது. உடனே எழுதினார், அப்ப அவன் அம்மாவா இருக்கணுமேன்னு கேட்டார். அதுக்கு தான் அவ்வய பிதா. எதுக்கு பூதானாம் யோவ்வய பிதான்னு சொல்றாருன்னா, என்னென்றைக்கும் தாய். இந்த தாயான ஒரு நாள் உன்னை விட்டு பிரிவள்,
ஆனா இந்த தாய் என்னைக்குமே உன்னை விட்டு பிரிக்கிறதோ இல்லையோ, அப்ப தைரியமா அவன் திருநாமத்தை சொல்லிட்டே இருக்கலாம். தாயினுடைய பெயரை அதிகாரம் இல்லாதவன் கூட சொல்லலாம். அதே போல தாயின் தந்தையுமான எம்பெருமான் திருப்பெயரை ஆறும் சொல்லலாம்ங்கிறதுக்காக உறவு அவன் மட்டும்தான். பிராதா மாதா பிதா பிராதா சரணம் நிவாசா சுகிருத்து கதிகி நாராயணா, எல்லாம் நாராயணன் காட்டுறதுக்கு தான் இங்க அபிப்பிராயம். இப்போ பூதானாம் யோவ்ய பிதா, பிதான் அவனை மட்டும் ஒத்துக்கணும். லக்ஷ்மணன் 3 பேரை சேர்ந்து குஹப்பெருமான் ஓடத்துல கொண்டு போய் உட்காத்தி வச்சான். ராமனையும் சீதையும் லக்ஷ்மணனையும் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கொண்டு போய் விட்டாகணும். சுமந்திரன் விட பெத்துண்டு இப்ப நாட்டுக்கு திரும்பி போறான். சுமந்திரன் தான் தேர் ஓட்டி அவளுக்கெல்லாம் திரும்ப போகணும். நேர ராமங்கிட்ட போனா தாப்பனாருக்கு என்ன சொல்லணும்னா, என்ன சொல்ல போறேன், ஜாகிரதையா பார்த்துக்கோ சுமந்திரா, 14 வருஷம் சீக்கிரம் வந்துடுறேன், ஜாகிரதையா பார்த்துக்கோன்னு. அடுத்து சீதை இடத்துல வந்து சுமந்திரன் கேட்டான், மாமனாருக்கு என்ன செய்தி சொல்லணும்னு. சீதைக்கு ஒரே வருத்தம், பாவம். என்ன நம்ம பிறந்த இடம் என்ன, புகுந்த இடம் என்ன, உட்காண்டிருக்கிற இடம் என்ன, எங்கேயோ ஜனக மன்னவனுடைய புதல்வியா பிறந்து அங்க பட்ட எத்தனை பட்டாட்டோபம் அவளுக்கு. வந்து சேர்ந்த இடம் தசரதனுக்கு மனாட்டு பெண் சாமான்யமா, அங்க என்ன உயர்வு ஒண்ணுமில்லையோ, ஒரு வேடன் கொண்டு காட்டுக்கு நடுவுல ஓடத்துல கொண்டு வச்சிருக்கான். எத்தனை வருத்தப்பட்டிருப்பள் சீதை, வாயே திறக்க முடியல, தொண்டை அடைச்சு நிறுத்து பேசாம இருந்துட்டான். அடுத்து சுமந்திரன் லக்ஷ்மணன் இடத்திலே வந்தான். லக்ஷ்மணா உன்னுடைய தந்தைக்கு என்ன செய்தி சொல்லுன்னு கேட்டான். லக்ஷ்மணன் பதில் கேள்வி கேட்டான். தந்தைக்கு என்ன செய்தின்னு கேட்காதே, தசரத மன்னவனுக்கு என்ன சொல்லணும்னு கேளு சொன்னா லக்ஷ்மணன். ஏன் 2 பேரும் ஒண்ணு தானே, இப்ப என்ன புதுசா கண்டுபிடிச்சிட்டே, தசரன் தானே உன்னுடைய தந்தை, என்ன சொல்லணும்னா அவனை தந்தையா மதிக்கலேன்னு போய் சொல்லணுட்டான் லக்ஷ்மணன். பித்ருத்வன் நோபலக்ஷயே, வால்மீகி ராமாயணத்தில் அழகா சாதித்தார். அவனை நான் பிதான்னு மதிக்கலேன்னு போய் சொல்லு. கேட்டுட்டான். வேகமா சுமந்திரன் நாட்டுக்கு வந்தான். தசரதனுக்கு ஏற்கனவே பிராணம் போயிட்டு இருக்கு. அவனை கூட்டு சொல்றான் சுமந்திரன் மெதுவா. சில பேருக்கு இந்த குணம் போகவே போகாது. வந்தான் தாப்பனார் இல்லைன்னு சொல்லியிருக்கான் இல்லையா, பேசாம வாய்ப்புத்தின்னு இருக்க வேண்டியதானே. நேரம் வந்தான். விஷயத்தே மகாராஜ ராமம் வியசன கரிசிதாக சபுஷ்பாங்குர கோரக்காக அபிவிருக்ஷா பரிமலானாக. கேளு கேளு, உன் நாட்டை பத்தி கேளு தசரதா, உன் பிள்ளை லட்சணத்தை சொல்றேன் கேளுன்னா. அவனுக்கு உயிர் பாதி தூசல் அழின்னு இருக்கு. இப்போ என்ன சொன்னா என் பிள்ளைன்னு கேட்டான். உன்னை தகப்பனாரா மதிக்கலேன்னு சொல்லிட்டான்னுட்டான். இவன் எதிர்பார்ப்பு மிச்ச பிராணனும் போடும்னுட்டு. ஆனா அங்க என்ன நடந்ததுன்னா, இருந்த பிராணன் வந்துடுது இப்ப தசரதனுக்கு. என் பிள்ளை அப்படியா சொன்னா, என்ன சொன்னா, பிதாவா மதிக்கலன்னு சொன்னி, அப்புறம் என்ன சொன்னான்னு கேட்டான் தசரதன். ஞாபகப்படுத்தி பார்த்தா சுமந்திரன், ஆமா அப்புறம் ஏதோ சொன்னானே, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லல லக்ஷ்மணன். அப்புறம் என்ன சொன்னா தெரியுமா, பிராதா பர்த்தாச்ச பந்துஷ்ச மம ராகவா. நான் யாரை, உன்ன தகப்பனாரா மதிக்கலே, அந்த தகப்பன் எனக்கு ராமன், தமையன் எனக்கு ராமன், பந்து எனக்கு ராமன், தாய் எனக்கு ராமன், எல்லா உறவும் எனக்கு ராமன் என்ன லக்ஷ்மணன் சொன்னான்னா கூத்தாட ஆரம்பிச்சுட்டான் தசரதன். இப்ப சொல்றேன் சுமந்திரா, ராமனை பெற்று நான் சந்தோஷமே படல, லக்ஷ்மணனை பெற்றுத்தான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா என் ராமன் எல்லாம் ஒருத்தன் சொல்லுவன்னா அதுன்னா எனக்கு ஆனந்தம். என்ன ஆனந்தமா பேசிட்டு இருக்கான் தசரதன். பிதா இல்லேன்னு நேர பெத்தவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். நமக்கெல்லாம் புத்திரர்கள்னு பேரு, பிதாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு புத்திரர்கள்னு பேரு. புன்னாம்னோ நரகாத்து திராயத்தேப்தி புத்திரா. புத்திரன் புத்திரன் ஏன் சொல்றோம் தெரியுமா, புத்துன்னு ஒரு நரகம் கிடைக்குமா. புத்திரன் பெறாம போயிருந்தா புத்துங்கிற நரக்கம் கிடைக்கும்னா. இது எங்கேயோ ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணிட்டேன். முடிஞ்ச உடனே ஒருத்தர் எழுந்து வந்தார், சாமி எனக்கு பொண்ணுதான் இருக்கா நரகம் உண்டான்னு கேட்டார். இதுக்கெல்லாம் இப்ப அர்த்தம் இல்லை. இப்போ புத்துன்னு நரக்கம்னா கீழேந்து சொல்லிட்டு வந்திருக்கேன். தேவையில்லாம வார்த்தைகளை வெறும் ஸ்திரீ வெறும் ஆண்னு நாம அர்த்தம் பண்ணிக்கவே கூடாது. ஆத்மாங்கிற அர்த்தத்துல தான் எல்லாத்தையும் முக்கியமா சொல்லுவாளே தவிர, சில இடத்துல புத்திரன்னா புத்திரன்னா புத்திரினா புத்திரி தான். இதெல்லாமே சரணாகதி பண்ணாதவனை குறித்து தான் பேச்சு. ஒருத்தன் சரணாகதி பண்ணப்புறம் இந்த 7 பாபத்தையும் போக்குறவன் புத்திரன் இல்லாத பாபத்தையும் சேர்த்து போக மாட்டானா. கொஞ்சம் நாம யோசிச்சு பார்க்கணும். இத்தனை பாபங்கள் போறது ஒரு பிள்ளை பெறாத பாபத்துக்காக மோட்சம் கிடைக்காது எங்கேயா நமக்கு இருக்க போறதா. எல்லாம் தாழ்ந்த நிலையில் இருக்கிறவாளை பத்தி பேச்சே தவிர, சரணம்னு அவன் திருவடிகளை பத்த வந்தவனே யாரு எந்த தடங்களும் பண்ணுவதற்கே வாய்ப்பில்லை. அதுக்கு ஆணும் விலக்கல்ல, பெண்ணும் விலக்கல்ல, விலங்கும் விலக்கல்ல, யாருமே விலக்காயிட முடியாதே. அப்பதான் தெரிவித்தான், நான் ஆரையும் பிதாவாக, புத்திரன்னா நமக்கு என்ன பேரு இப்போ, புன்னாம்னோ நரகாது திராத்தேதி புத்திரா. புத்துங்கிற நரக்கத்திலேருந்து காப்பாற்றுவனாம். குழந்தை பிறக்கும், பிறந்த உடனே குளத்துல போய் குதிக்கணும். தர்மசாஸ்திரம் சொல்றது குளத்துல போய் குதி. சுவாமி குளம் எங்கேன்னு என்ன கேட்க வேண்டாம், சாஸ்திரம் இருந்ததை பத்தி இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அப்புறம் ஜலம் எங்கேன்னு கேட்பேன், மழை பெஞ்சுதான் கேட்பேன், அது எதுக்கு எனக்கு பதில் தெரியாது. இப்போ சாஸ்திரம் சொன்னது குளத்துல போய் குதிக்கணும். குதிச்ச உடனே அந்த வேகத்துல நீர்த்தி விலைகள்லாம் மேல போகுமா. போய் மேல பித்திருக்கள் இருக்காளோ இல்லையோ, அவ முகத்துல பட்டு இனிமே உன் வம்சத்துல பிறந்தானே அவனுக்கு புத்துங்கிற நரக்கம் இல்லை, ஏன்னா புள்ள பிறந்துட்டான் அப்படின்னு இந்த ஜலம் போய் அவளுக்கு செய்தி சொல்லுமா. உடனே எனக்கு புத்துங்கிற நரக்கம் இல்லை. சரி வளர்த்துட்டேன். பிள்ளை பிறந்தான், 20 வயசு 25 வயசு, மார்பலையும் தோல்லையும் போட்டு வளர்த்து சோறும் தண்ணியும் பாலுமா கொடுத்து வளர்த்துட்டேன் பிள்ளை. 25 வயசு ஒசரமா, என்னை விட 2 அடி ஒசரம் வந்து நின்றுட்டான்.
வந்து நின்னவன் ஏதோ சொல்ல போறானாக்குன்னு பார்த்துட்டேன். ஏன்னா நீர் சரியா படிக்க வைக்கல, சரியான இடத்துல சேர்க்கல, சரியான வேலை வாங்கி கொடுக்கல, இந்த மாதிரி நீர் வளர்க்கல, இது இத்தனையும் சொன்னா இத்தனை கட்டப்பட்டு நான் வளர்த்த அப்புறம் ஒருத்தர் வெடிக்கையா சொன்னார், இதை விட புது நரக்கமே தேவலேன்னு தோணி போயிருக்கும். இந்த பிள்ளை இவ்வளவு தூரம் பெத்து வளர்த்து இது இந்த மாதிரியான கேள்வி கேட்கறதுக்கு இதை விட நரக்கமே தேவையில்லைன்னு தோணிப்படும் இல்லையோ. இப்ப அப்படிதான் சொல்லிட்டான் லக்ஷ்மணன். இவ்வளவு ஜாக்கிரதையா தசரதன் வளர்த்தான், ஒரே நிமிஷத்துல உன்னை பிதாவாவே மதிக்கலைன்னு சொல்லிட்டானே. அந்த மதிக்கலைன்னு சொன்னதை பத்தி வருத்தம் இல்லை இப்ப தசரதனுக்கு. அடுத்த அத்தனையுமா ராமனை பத்தினேன்னு சொன்னாரோ இல்லையோ. ஆக ராமனை தனக்கு மாதா பிதா பிராதா சரணம் சுகுர்த்து எல்லாமாக நினைத்திருந்தான் லக்ஷ்மணன். அதைத்தான் இந்த வாக்கியம் சொல்றது. இப்போ அந்த அளவுக்கு நெருக்கமான உறவுன்னு நாம தெரிஞ்சுட்டாதான் உறவுக்காரால கூப்பிடுறதுக்கு அதிகாரமே பார்க்க மாட்டோம் இல்லையோ. என் தாப்பனாரை கூப்பிடுறதுக்கு அதிகாரம் பார்க்கணுமா? என் தாயாரை கூப்பிடுறதுக்கு எனக்கு யோக்கியதை வேணுமா? தேவையே இல்லை. அந்த அளவுக்கு தாயன் தகப்பனம்னு புரிஞ்சுட்டாதான் திருநாமம் சொல்றதுக்கு யோக்கியதை வேண்டாம்ங்கிறது நமக்கு புரியும். அதுக்கு தான் அத்தனை விதமான உறவுன்னு சாதித்தார். தெய்வத்தம் தேவதானாம் ச பூதானாம் யோக்ய பிதா அவ்வய பிதா, ஒரு நாளும் கை நழுவாத பிதா, என்னன்னைக்கு கெட்டியா பிடிச்சிருந்தாலும் எம்பெருமான் பூதானாம் யோக்ய பிதா. இனி சொல்ல போறது முக்கியமான அபிப்பிராயம். யத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமே யஸ்மிம்ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே. சிருஷ்டியை பத்தி உண்மையா வளர்க்கிறார் இப்ப பீஷ்மாச்சாரியர். யத சர்வாணி பூதானி, யதா எவனிடத்திலிருந்து, சர்வாணி பூதானி இந்த ஜீவராசிகள் அத்தனையும் உண்டாயிருக்குமோ, யஸ்மிம்ச பிரளயம் யாந்தி எவனிடத்தில் உண்டான ஜீவராசிகள் அத்தனையும் சென்று லயிக்குமோ. அப்படின்னா சிருஷ்டிக்கிறது யாரோ, சம்ஹாரம் பண்றது யாரோன்னு அர்த்தம். யத சர்வாணி பூதானி பவந்தி யுகாகமே. எப்ப சிருஷ்டிக்கப்படுது? ஆதி யுகாகமே. யுகம் ஆரம்பிக்கச்சே சிருஷ்டிக்கிறானோ எம்பெருமான். சிருஷ்டிங்கிறது பகவான் இந்த உலகத்தை மாத்துகிற பிரகாரம். எதுக்காக சிருஷ்டிக்கிறான்னு பார்த்தோம்னா, இது முதல்ல எல்லாம் ஒரே கூலமா கிடக்கும். அது அத்தனையும் நாம ரூப வித்தியாசம் கொடுப்பான். இன்னென்னது இன்னென்ன பேர், இன்னென்னது இன்னென்ன ரூபம் அப்படிங்கிறதுலாம் சிருஷ்டி காலத்துலதான் வரும். பழைய பிரளய காலம் இருக்கும் இல்லையோ, அப்ப ஒரு வித்தியாசம் கிடையாது. நீங்களோ நாங்களோ அது இது ஒண்ணு வித்தியாசம் இருக்காது. மொத்தமும் சேர்த்து ஒரே மாதிரி பிரம்மத்தனத்துல ஒட்டிண்டே கிடக்கும். ஆதி ஆரம்பிக்கும். 4 வித பிரளயம் உண்டு. பிரளயம் பிரளயம்னு பாக்குறோம் இல்லையோ, 4 விதமான பிரளயம் சொல்லுவா. நித்திய பிரளயம், அன்னன்னைக்கு பிராணம் போறது புதுசு புதுசா பிறக்கிறாளோ இல்லையோ, அதுக்கு நித்திய பிரளயம்னு பேர். அதுக்கப்புறம் நைமித்திக பிரளயம், பிரம்மாவுக்கு பகல் பொழுது முடியும். 1000 சதுர்யுகம் முடிஞ்சதுன்னா பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடியும். அந்த பிரம்மாவோட பகல் முடிஞ்சு படுத்துனா பூஹு புவஹா சுவஹா, முதல் 3 லோகமா அழிஞ்சு படும். இப்ப பிரம்மாவுக்கு என்ன நடக்கிறதுன்னா உடனே பதில் சொல்லணும், பகல் நடக்கிறதுன்னு. ஏன்னா நாம பூஹுல இருக்கோமோ இல்லையோ, நாம இருக்கோம்னா அவருக்கு பகல்னு அர்த்தம். நாம இருக்க மாட்டோம், அவருக்கு ராத்திரி வந்துருத்தோம்னா. ஆக 3 உலகம் அழிஞ்சு படுத்துனா பிரம்மாவுக்கு ராத்திரின்னு அர்த்தம். மறுபடியும் ஒரு தடவை அவருக்கு பகல் வந்தா படைக்க போறாரா, அதுக்கு நைமித்திக பிரளயம்னு பேர். நிமித்தம்னா ஒரு காரணம். பிரம்மாவுக்கு பகல்னு முடிஞ்ச காரணத்தால பிரளயம் ஏற்பட்ட சொல்லியோ, அது நைமித்திக பிரளயம். நித்திய பிரளயம் அன்னன்னைக்கு பிராணம் போயிட்டு அன்னன்னைக்கு பிறக்கிறது, நித்திய பிரளயம். 3வது பிரளயம் இருக்கு, பிராகிருத பிரளயம். பிராகிருத பிரளயம்ங்கிறது எல்லாம் சேர்த்து மொத்தமா லயிச்சு போடும், எதுவுமே இருக்காது. இந்த 3 லோகத்தை பத்தி இல்ல, 7 லோகம் சேர்த்தாலும் இருக்கவே இருக்காது. அதுக்கு பிராகிருத பிரளயம்னு பேர். இது மொத்தமும் சேர்ந்து பகவான்கிற பிரம்மம் அவனுடைய திருமேனியில போய் ஒன்னா ஒட்டினுடும். எல்லாம் இருக்கும், ஒண்ணு போயிடாது. ஆனா எப்படி இருக்கா தெரியுமா? நான் இருக்காது, நீன்னு இருக்காது, புஸ்தகம் இருக்காது, கண்ணாடின்னு இருக்காது. இது மொத்தமும் சேர்த்து ஒரே கூடமா நாமமோ ரூபமோ சொல்லவே முடியாது. அதுக்கு பேரும் இருக்காது, உருவமும் இருக்காது. போய் பிரம்மத்த இடத்துல ஒட்டினுடும். அப்படி ரொம்ப காலம் கிடக்கும். மறுபடியும் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறான் எம்பெருமான். அந்த சிருஷ்டிக்க செய்தே படைக்கிறானோ இல்லையோ, அதுக்கு பிராகிருத பிரளயம் முடிந்த பிராகிருத சிருஷ்டின்னு பேர். இப்ப நம்ம பார்த்திருக்கிறது என்ன? நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், பிராகிருத பிரளயம். இன்னும் ஒன்னே ஒண்ணு இருக்கு, அதை மட்டும் தெரிஞ்சுப்போம். ஆத்தியந்திக பிரளயம். ஆத்தியந்திக பிரளயம்ங்கிறது இது இத்தனை சுழல்ல இருந்து விடுபட்டு ஒரு ஜீவாத்மா மோட்சத்துக்கு போய் சேர்றான் கொடுக்க உலகம் இருந்துட்டே இருக்கும். ஆனா இவனுடைய சுழல் முடிஞ்சு படுத்தோ இல்லையோ, அதுக்கு ஆத்தியந்திக பிரளயம்னு பேர். உலகம் அத்தனை இருக்கு, ஆனா எனக்கு இனிமே பிறக்க வேண்டிய தேவையில்லை. சரணாகதி பண்ணி பாபத்தத்தனையை தொலைச்சுண்டு என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு படுத்து சுவாமி, இனிமே நான் பிறக்க வேண்டான்னு சொல்றோம் இல்லையோ, அதுக்கு ஆத்தியந்திக பிரளயம்னு பேர். ஆக நித்திய பிரளய, நைமித்திக பிரளய, பிராகிருத பிரளய, ஆத்தியந்திக பிரளயங்கள். இந்த 4 பிரளயத்துக்கு அப்புறம் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். எவனிடத்திலிருந்து இத்தனையும் தோன்றுகின்றனவோ, இப்ப சொல்ல போறது என்ன? கிமேகம் தெய்வத்தம் லோகே, எது ஒரே தெய்வம்னு கேட்டாரோ இல்லையா, அந்த தெய்வம் ஆறுன்னு பதில் சொல்றார். யத சர்வாணி பூதானி, எவனிடத்திலிருந்து இது இத்தனையும் தோன்றுமோ, பவந்தியாதி யுகாகமே, யுகத்தினுடைய ஆரம்பத்துல எவங்கிட்டேந்து தோன்றுமோ,
அடுத்து யஸ்மிம்ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே, யுகம் முடிகிற காலத்தே மறுபடியும் எவங்கிட்ட போய் எல்லாம் சேர்ந்துருமோ, அவனிடத்திலேருந்தே கிளம்பும், அவனிடத்திலே போய் சேர்ந்துரும். அப்படிப்பட்டவன் தான் பரபிரம்மம், அவன் தான் தேவதை, அவன் தான் ஜகத்துக்கே காரணம். ஜகத் காரணம் ஆறுங்கிறதுல தான் இப்ப மொத்த விசாரமும். ஜகத் ஆறு சிருஷ்டித்தானோ, யார் ரட்சிக்கிறானோ, யார் சம்ஹரிக்கிறானோ, அவன் தான் முழுமுதற் கடவுளாக இருக்கவே முடியும். யார் அதை பண்றான்? இன்னும் பேர சொல்லல. இப்போ யத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமே யஸ்மிம் ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே. சிருஷ்டி ஆரம்பிக்கச்சே எல்லாம் படைக்கப்படுறது, முடிக்கச்சே எல்லாம் போய் அழிஞ்சுடுறது. இதைத்தான் பராசரத்துல மைத்திரேயர் கதை கேட்டார். விஷ்ணு புராணம் சொன்னாரோ இல்லையோ, பராசர பகவான் மைத்திரேயருக்கு மைத்திரேய பப்ரச்ச முதல்ல கேட்க ஆரம்பிப்பார். எங்கிருந்து பிறந்தது, எங்கிருந்து வளர்ந்தது, நாம் அத்தனை பேரும் இங்க உட்காந்துருக்கோம். சுவாமி உங்க ஆறு சிருஷ்டித்தான்னு கேட்டோம். தாயார் தகப்பனார் ரொம்ப வேகமா பதில் சொல்லிடுவோம். அடுத்த கேள்வி அவர் ஆறு சிருஷ்டித்தான் வா, அவர் தாயார், அவரே, அவர் தாயார், அவரே சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். இது கடைசி வரைக்கும் போய் முடியவே முடியாது. இப்ப எனக்கு அப்புறம் எத்தனை பேர், நல்ல வேலை அமாவாசை தர்ப்பணத்தன்னைக்கு 3 பேர் பேர் போறோம்னு சொல்லி வச்சிருக்கா. அது இன்னும் 30 300 தெரியும்னு சொல்லி வச்சிருந்தாலும் தேடிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு பெரிய புஸ்தகம் போட்டு வச்சுக்க வேண்டியதான். பேராய் அது ஒரு சாசனம் ஆயிடும். அப்புறம் விஷ்ணு சாசனா மகிமை தெரிஞ்சுக்கிறது போறாதுன்னு அப்புறம் முப்பாட்டன் தெரிஞ்சுட்டு போயிட்டு இருக்க முடியுமா? நல்ல வேளை 3 பேரோட நிறுத்திக்கணும். ஆனா இது இத்தனை பேருக்கு சேர்த்து யார் காரணம்னு பார்த்தோம்னா பரபிரம்மம். அந்த பிரம்மத்தை கீழே சொன்னாரோ இல்லையோ, பரமம்யோ மகத்தேஜா, பரமம்யோ மகத்தபா, பரமம்யோ மகத் பிரம்ம. அந்த பிரம்மத்தை பத்தி தான் இப்ப விளக்கிட்டு இருக்க. பிருகத்வாது பிரம்மணத்வாச்ச பிரம்மமித் அபிதீயதே. பிரம்மத்துக்கு எது லட்சணம்? ஜெகஜன்மாதி காரணத்துவம் பிரம்ம லட்சணம். ஜகத்துக்கு ஜன்மம் முதலான காரணங்கள் பிரம்மத்துக்கு இருக்க இன்றியமையாத லட்சணம். பிரம்மம்னு சொன்னாலே அதுதான் படைக்கணும், அதுதான் காக்கணும், அதுதான் அழிக்கணும். அந்த பிரம்மன் தான் நமக்கு அடைய வேண்டிய பொருள். அந்த பிரம்மன் தான் ஒரே கடவுள்னு சாதிக்கிறார். இப்பொழுது யத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமே யஸ்மிம்ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே. மறுபடியும் யுகம் முடிஞ்ச உடனே அவங்கிட்டே போய் சேர்றது. அதுக்கு மேல சாதித்தார், யஸ்மிம்ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே தஸ்ய லோக பிரதானஸ்ய, இந்த உலகத்துக்கே பிரதானமானவர் எம்பெருமான், ஜெகநாதஸ்ய, ஜகத்துக்கே நாதன். ஜெகநாதன் ஜெகநாதன் இங்க யார சொல்றாரு தெரியுமா? புரி ஜெகநாத கஷேத்திரம். இன்னைக்கும் புரி நீங்க பல பேர் சேவிச்சிருக்கலாம். ஒரியா மாநிலத்தில் இருக்கோ இல்லையோ புரி ஜெகநாத கஷேத்திரம். ரத யாத்திரா, ரத யாத்திரான்னு ரொம்ப பிரசித்தமான யாத்திரை. சேவிக்கணும்னா அன்னைக்கு போய் சேவிக்கணும். நாமெல்லாம் அவ்வளவு கூட்டம் எங்கேயும் கூடுறதே கிடையாது. இப்ப வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவா, என்ன மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா அன்னைக்கு காத்தாலேன்னு சாயங்காலம் வரைக்கும் 1 லட்சம் பேர் சேவிச்சுட்டு போறா, அவ்வளவுதான். அது ஒரு சமயத்துல பார்த்தா 20,000 பேருக்கு மேல இருக்கவே மாட்டான். நம்ம தெற்கு பக்கத்துல என்னமோ தெரியல, ரொம்ப வெட்கம். எதெடுக்காலும் வெக்கம் வெக்கம் வெக்கம். வாசல்ல இறங்குறதுன்னா வெக்கம், வேட்டிய கட்டிக்கிறதுன்னா வெட்கம், திருமண் காப்பை சாத்திக்கிறதுன்னா வெட்கம். யாரோ என்னமோ சொல்லிட போறான், யாரோ என்னமோ சொல்லிட போறான். ஒருத்தரும் ஒன்னும் சொல்ல காத்துட்டு இருக்கல. வடக்க போனா தெரியும் வெட்கமே குறைஞ்சுங்கிறது. ஏன்னா அங்க போனோம்னா இந்த பக்தியை பத்தி அவன் கவலையே படுறது கிடையாது. பக்தி வந்துடுத்துனா எப்பேற்பட்ட பணக்காரனும் வாசல்ல வந்து ஆட போறான். அவன் உள்ள இருக்குமா வெளியில இருக்குமாங்கிற கவலைப்படவே மாட்டான். இப்ப ரத யாத்திரைன்னா குறைஞ்சது 5 லட்சம் பேர் நின்றுட்டு இருக்கான் அந்த இடத்துல. யார் சுவாமி? ஒண்ணு வேலை மன கட்டுவாள்லாம் நின்றுட்டு இருக்காளா கோவில்? இப்ப ஏன்னா நம்ம கிட்ட நிறைய படிச்சு மெத்த பெரிய வேலையெல்லாம் பாக்குறோம், அவள்லாம் வரவே மாட்டான். நாங்களாம் மகா ஞானிகள் சுவாமி, இருந்த இடத்துல இருந்தே பகவானை தியானம் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த வாசல்ல போறவாளுக்கு தான் கோவில்ல போய் நின்று பிரசாதம் கொடுப்பா, வாங்கிட்டு போகணும், இப்படி நிவன் சொல்லிட்டு இருப்பான். அங்க கோட்டீஸ்வரன் தான் முதல்ல நின்று தபலாவே வாசிச்சுட்டு இருப்பான். அங்க மிருதங்கமும் அது பிடிலும் வாசிச்சுட்டு இருக்கான்னா கோட்டீஸ்வரன் வந்து தான் கைங்கரியம் இருப்பான். இன்னைக்கு நீங்க துவாரகையில போய் பாருங்க, கார்த்தால 5:30 மணிக்கு முதல் சேவை. துவாரகையில முதல் சேவை 5:30 மணிக்கு ஆரம்பிக்கும். இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை கோட்டீஸ்வரர் பெரிய பெரிய வண்டி, நம்மகிட்ட இந்த குட்டி வண்டிலாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. ஒன்னொன்னும் 15 லட்சம் 20 லட்சம். அந்த வண்டியில கொண்டு வந்து அவாவா மனைவிமார்களையும் தாய்மார்களையும் இறக்கி விட்டுட்டு சேவிச்சுட்டு போவா. 5:30 மணி சேவை சேவிச்சுட்டு. அந்த ஊர்ல அழகு நம்ம ஊர் ஆட்டம் முழுக்க திறந்து வைக்க மாட்டான். 5:30 திறந்தா 5:50 மூடுவோம், 6:30 திறந்தா 6:50 மூடுவோம், 7:30 திறந்தா 7:50 மூடுவோம். ஏன் சுவாமின்னு கேட்டோம்னா கண்ணன் சின்ன குழந்தைய நின்றுட்டே இருக்க முடியாதுன்னு விடுவோம், கதவை சாதிடுவோம். ஏன்னா 20 நிமிஷத்துக்கு மேல நின்னா சின்ன குழந்தை எத்தனை உங்களை பாக்குறதுக்கு அது காத்துட்டு இருக்க முடியுமா? அப்ப அதனால 20 நிமிஷம் தரப்பா 20 நிமிஷம் மூடிட்டே போடுவார்கள். அந்த 5:30 மணிக்கு கொண்டு விட்டா 9:30 மணிக்கு சேவை இருக்கும் இல்லையோ, அது வரைக்கும் இந்த பணக்காரால் அத்தனை பேர் உட்காந்து காய்கறி திருத்துறது முழுக்க அவாதான், என்னென்ன கோலம் போடணுமோ அவாதான், பாகவத பாராயணம் பண்றது அவாதான், அன்னைக்கு முழுக்க தேவையான பூ தொடுக்கிறது அவாதான். இத்தனையும் 9:30 மணி போயிட்டு அந்த வண்டி திரும்ப வரும். 9:30 மணி சேவையை சேவிச்சுட்டு அவாவா திரும்பி போயிடுவா.
இந்த கைங்கரியம் பண்ண என்ன எத்தனை பேர் நாம போய் உட்கார்ந்து ஒரு கோவிலுக்கு ஒரு நாள் காய்கறி திருத்தி கொடுத்திருப்போமா, ஒரு பூ தொடுத்து கொடுத்திருப்போமா, ஒரு கோலம் போட்டிருப்போமா, கைகளால ஏதானு கைங்கரியம் பண்ணிருப்போமா? அதை பண்ணத்தான் கண்ணன் பெருமானுக்கு அருகில நம்மாலே போவதற்கே முடியும். அதுதான் சாதித்தார். ஆதி ஜகத்காரண பூதன் எம்பெருமான், அவனோட நாம் சேர்ந்தே தானே இருந்தாகணும். அவனிடத்திலிருந்து பிறப்பிக்கப்படுகிறோம், அவனிடத்திலே சென்று நாமும் சேருகிறோம். அது சாதித்தார். யத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமே யஸ்மிம் ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜகநாதஸ்ய பூபதே. இந்த இத்தனை கூட்டம் எங்க பார்க்கலாம்? புரி ஜெகநாத க்ஷேத்திரம். ஜெகநாத